கேட்கப் போகிற சத்தியத்திற்காக யாவரும் தலைகளில் தாழ்த்தி எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரமபிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மாலை வேளைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கடந்த வருடத்திலும் கூட நாங்கள் உங்களுடைய அற்புதங்களை குறித்து நாங்கள் தியானித்தோம் அப்பா, சபையாக சேர்ந்து. அதுபோல இந்த வருடத்திலும் கூட நாங்கள் சபையாக ஆண்டவரே நீர் சொன்ன பூமியை குறித்து நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் தியானிக்க போகிற இந்த ஊமையை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வேதத்தில் உள்ள இந்த ஊமைகளில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு நீர் எங்கள் இருதயத்தின் கண்களை நீர் திறந்துள்ளபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதான பொழுது நாங்கள் உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இல்லையா? யாரும் வெளியே இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் உள்ள வந்துருங்க. உங்கள் முகத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கினா ஆசையாக இருக்கு. சரியா? தகப்பன் எப்படி இளையகுமாரனை பார்க்கறதுக்கு ஆசையோடு இருந்தாரோ அதுபோல கூட இப்பொழுது நான் என்ன செய்கிறேன், அவளோட கூட இருக்கு. அதனால இங்கே உள்ள வாங்க, ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு, ப்ரைஸ் இருக்கு, அதனால தவற விட்டுறாங்க. சரியா? அதனால வெளியே இருக்கவங்க தயவுசெய்து உள்ள வர நான் கேட்டுக்கொள்கிறேன். சரி, நம்ம என்ன தலைப்பின்களை நம்ம தியானித்து வருகிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஊமைகள், இல்லையா? ஊமைனா என்ன? அது தெரிஞ்சுக்கணும்ல. ஊமை என்றால் என்னன்னா நீங்க என்ன சொல்றீங்க? எடுத்துக்காட்டு. சரி, இந்த ஸ்கூல்ல படிச்சா அந்த ஆன்சர் வந்து சரியா? அதாவது ஊமைனா என்ன அர்த்தம்னா, ஒரு தெரியாத ஒரு காரியத்தை, ஒரு தெரியாத ஒரு பொருளை நாம விளங்கி கொள்வதற்கு தெரிந்த ஒரு காரியத்தை சொல்லி என்ன பண்றது, அந்த தெரியாத காரியத்தை நம்ம என்ன பண்றது, புரிஞ்சுக்கிறது, புரிய வைப்பது தான் என்னது ஓமை. அந்த தெரியாத காரியத்தை தெரிய வைப்பதற்காக தெரிந்த காரியங்கள் என்னன்னா, நம்ம அன்றாடம் நாம செய்யக்கூடிய வேலையாக இருக்கலாம், அல்லது ஒரு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைல ஒரு ஊர்ல ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய காலத்துலலாம் அந்த கதையை நாங்கள் கேட்டுவோம். அதே போலதான் இங்கேயும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு தகப்பனுக்கு 2 குமாரன் இருந்தார் அப்படின்னு என்ன பண்றாங்க அவங்க ஊமையை நான் இருக்கிற இந்த ஊமையில ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ஊமையை வந்து நம்ம தெரிந்த ஒரு கதையை நம்ம சொல்லிட்டோம்னா அந்த தெரியாத காரியத்தை நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியா கற்றுக்கொள்ள முடியும் என்கிறதுனால ஆண்டவருக்கு ஊமைகளாக பேசினாங்க சொல்லி பார்க்கிறோம். சரி, இந்த ஊமை யாருக்கெல்லாம் தெரியாது? இன்னைக்கு தலைப்பு என்னது? தலைப்பு கேட்டுங்க, என்னது சொல்ல சத்தம் பண்ணுங்க. தவறிய இளைய குமாரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? காணாமல் போயிட்டான். ஆனால் தவறியனா என்ன சொல்லிட்டு நம்ம பொதுவாக நம்ம கேட்போம், அவங்க என்ன திடீர்னு தவறிட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணிட்டான் அவன்? ஒரு வகையில் பார்த்தா அவன் என்ன பண்ணிட்டான், மரித்து போனான் தான். ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுது இல்லையா? அவன் ஏற்கனவே மரித்தான், திரும்ப என்ன பண்ணான், உயிர்த்தான். காணப்படாமல் போனான், மீண்டும் காணப்பட்டான்னு ஆண்டவரே சொல்றாரு. அப்போ அவன் பாவத்துக்கு என்ன பண்ணிட்டான், மரித்தான் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஆனா நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது இந்த ஊமைக்கு தலைப்பு வந்து இப்படி எங்களுக்கு கற்றுக் கொடுக்கல. எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் என்ன தெரியுமா, கெட்ட குமாரன் கதை அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே இங்க இருக்கிற பெரியவங்க என்ன பண்ணியிருப்போம், கற்றிருந்திருப்போம் இல்லையா? ஆனால் இன்றைக்கு நான் செய்தி கொடுக்கும்போது இந்த செய்தியின் முடிவில் நீங்க தான் என்ன செய்யணும், நான் சொல்ற இந்த ஊமைக்கு தலைப்பு நீங்க தான் என்ன செய்யணும், சொல்லணும். அதோட தான் என்ன பண்ண போறேன், இந்த நாளுடைய ஊமை என்று செய்தி முடிய போகுது. சரியா? தவறிய இளைய குமாரங்கிறது எப்படி மாற போகுதுங்கிறதா இதனால நம்ம கற்றுக்க போறோம் இல்லையா? இந்த ஊமையை நான் சொல்லணுமா? இப்போ கேட்டீங்கன்னா எல்லாரும் சொல்லிடுவீங்க இல்லையா? இளைய குமாரன் என்ன செய்யலாம், ஆசைகளெல்லாம் என்ன பண்ணா அழித்து போட்டுட்டான். திரும்ப என்ன பண்றான், மனம் திருந்தி திரும்ப அப்பாட்ட வந்து சேர்ந்துட்டான் இல்லையா? இதான் நமக்கு இந்த ஊமையில நமக்கு தெரிஞ்ச சத்தியம் இதுதான் இல்லையா?
இதில் நம்ம தெரிஞ்சவங்கன்னு சொல்கிறோம். ஆனால் வந்து தெரியாத சில காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுத்தர ஆசைப்படுகின்றேன். எல்லாரும் அப்படி பைபிளை கொஞ்சம் அப்படியே மூடி வச்சுக்கிறீங்களா? உங்கள்கிட்ட கொஸ்டின் கொஞ்சம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். சரியா? தெரிந்த ஓமைன்னு சொல்கிறோம் இல்லையா? எவ்வளோ தெரிஞ்சிருக்கோங்கிறத நான் என்ன பண்ணுற போகிறேன், இவ்வளோ சோதிக்க போகிறேன். சரியா? கொஸ்டின் நிறைய இருக்கு. சரி, பைபிள் முடிட்டீங்களா? சரி, முதல் கொஸ்டின். இந்த ஓமையில வருகிற தகப்பன் தன்னுடைய ஆஸ்தியின் பங்கை எந்த குமாரனுக்கு பங்கிட்டு கொடுத்தான்? தெரிஞ்சவங்க கை தூக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. கரெக்ட். ஏக்காவது பரிசு வாங்கிட்டு போங்க. பரவாயில்ல, இன்னைக்கு சொல்ல மாட்டேங்க நினைச்ச யாருமே கரெக்டா அவங்க படிச்சிருக்காங்க. ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணாரு தகப்பன்? பிரிச்சு கொடுத்தாரு. ஆனால் நாம என்ன நினைப்போம், அவன் இளையகுமாரன் தானே கேட்டான், அப்போ அவனுக்கு மட்டும் தான் என்ன பண்ணியிருப்பாரு, கொடுத்துருப்பாரு. நம்ம என்ன பண்ணுவோம், இயற்கையாக நம்ம நினைக்கக்கூடிய காரியம் அதுதான். ஆனால் அவங்க கரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. ரைட். ரெண்டாவது கொஸ்டின். இதில் அந்த மூத்த குமாரன் இருக்கான் இல்லையா, அவனிடம் காணப்பட்ட வெளிப்படையான பாவம் என்ன? கை தூக்குங்க தெரிஞ்சவங்க. கோபப்படும். ரைட், சரியான பதில். ஒரு ஆளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா போதும் தானே, எல்லாரும் பேசுவாங்க இல்லையா? சரி, தெரியலன்னா நான் உங்களுக்கு கொடுப்போம், எல்லாருக்கும் சொல்லிடுறேன். சரியா? சரி, மூணாவது கொஸ்டின். இளைய குமாரன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு எங்கே போனான், எப்போது போனான்? சரியான பதிலா சொல்லணும். சரியா? நம்ம இஷ்டத்துக்கு அடிச்சு விடக்கூடாது. திரும்ப வாசிக்க சொல்றேன். இளைய குமாரன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு எங்கே போனான், எப்போது போனான்? இது இந்த ஊமையில வர ரெண்டாவது வசனம் தான். ரொம்ப வேற வெளியிலிருந்தே நான் கேட்கறேன். தெரிந்த ஊமை. சொல்லுங்க. எப்போது போனான்? அதாவது தூர தேசத்துக்கு போனான். அவன் அந்த ஆஸ்திய பங்கு வாங்கின உடனே அவன் போகல. அதுக்கப்புறமும் கொஞ்ச காலம் என்ன பண்றான், தன் தகப்பனோட கூட இருந்துதான் அதுக்கப்புறம் என்ன பண்றான், அவன் சில நாளைக்கு பின்பு தான் அவன் போகிறான். சரி, சரியான. சரி, இப்போ இளைய குமாரன் வீட்டுக்கு வந்துட்டான் இல்லையா? அப்போ எல்லாரும் சந்தோஷப்பட தொடங்கி இருக்காங்க. அப்போது மூத்த குமாரன் எங்கிருந்து வீட்டுக்கு வந்தான்? சொல்லுங்க. சரி, இப்போ ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு மாத்திரம் அந்த கொஸ்டின், ஏன்னா ஈஸியான கொஸ்டின். சரியா? சரியா சொல்லணும்னா, எல்லாவற்றையும் இளையகுமாரன் செலவழித்த பின்பு அவன் இருந்த தேசத்தில் என்ன உண்டாயிற்று? சொல்லுங்க, சரியான பதில சொல்லுங்க. சரி, இல்ல தங்க சொல்லிட்டா கொடிய பஞ்சம். ரைட், சரியான பதில். அதான் சரியா சொல்லணும்னு சொன்னேன். கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. சரியா? சாதாரண பஞ்சம் இல்ல, கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ரைட். இப்போ இது வந்து ஜெயிப்புக்கான கொஸ்டின். சரியா? கவனமா கவனிங்க. அந்த மூத்த குமாரன் கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் அவன் கேட்டு தன்னுடைய ஊழியக்காரன் ஒருத்தர் என்ன பண்றான், இது என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான் இல்லையா? அப்போ அந்த ஊழியக்காரன் சொன்ன முதல் வார்த்தை என்ன? இது ரொம்ப முக்கியமானது. நான் இப்போ எதுக்கு இந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன்னா, இதை பேஸ் பண்ணி தான் நான் செய்தி சொல்ல போறேன். அதனால தான் இவ்வளோ கவனமாக எடுத்திருக்கேன். அவன்கிட்ட கேட்கும்போது அந்த ஊழியக்காரரை என்னப்பா அப்படி நடன கழிப்பார்க்க, என்ன ஒரே ஆட்டம் பாட்டமாக இருக்குது என்ன தன்னுடைய ஊழியக்காரரை கேட்கும்போது அவன் முதலாவது சொன்ன வார்த்தை என்ன?
சொல்லுங்க. இல்லை. சொல்லுங்க. ரைட் ரைட், சரியான பதில். சரியான பதில். அவன் அவன் ஒரு ஊழியக்காரன் அறிந்திருக்கிறான் உம்முடைய சகோதரன் சொல்லி அவன் அழகா என்ன பண்றான். அவனுக்கு இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. ஏன்னா இவன் அப்பாவை அவன் என்ன பண்ணல, அப்பாவும் ஏற்றுக்க விரும்பல, சகோதரனை ஏற்றுக்க விரும்பல. ஆனா அவன் கிட்ட வேலை பார்க்கிற ஊழியக்காரன் என்ன பண்றான், உம்முடைய சகோதரன் சொல்லி அவன் என்ன பண்றான், மிக அழகா என்ன பண்றான், எடுத்து சொல்லுறத நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு வார்த்தை. சரியா? அடுத்த கொஸ்டின், இதுவும் ஜெல்பண்ணுக்கான கொஸ்டின் தான், கவனமா கவனிங்க. சரியா? இளைய குமாரனுக்கு புத்தி தெளிந்த பின்பு அவன் தன் மனதில் ஒரு காரியத்தை நினைச்சிருந்தான் இல்லையா? ஆனா அதை தகப்பனிடத்துல சொல்லும் போது ஒரு வார்த்தை மிஸ் ஆயிடும். அந்த மிஸ் ஆன வார்த்தை என்ன? சொல்லுங்க. புலிக்காரர்கள் ஒருவனை வைத்துக்கொள்ளும். சரியா? மிக சரியான பதில். கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் சொல்லி என்ன பண்ணுவான், அவன் சொல்லுவான். அதாவது மனம் திரும்பி நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்போது அந்த பெருமை பாராட்டலுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. தகப்பன் தான். ஆனால் அவன் முதல் அவன் மனதில் நினைத்த காரியம் என்னன்னா, நான் என்ன ஒரு ஊழியக்காரன் வச்சுக்கோ, வேலைக்காரன் என்ன பண்ணிக்கிங்க, என்ன வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அவனை என்ன பண்ணான், தாழ்த்தினான். இது இப்படின்னு சொன்னான். ஆனால் இதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாருங்கிற நான் செய்தியில் சொல்றேன். சரியா? சரி, அடுத்தது எல்லாருக்கும் சொல்லணும். சின்ன பிள்ளைகள் சொல்லணும்னு தெரியலையா? சின்ன பிள்ளைகள் சொல்லுவோமா? சரி, இந்த ஊமையில மொத்தம் எத்தனை விலங்குகள் சொல்லப்பட்டிருக்கிறது? எத்தனை விலங்கு, அது என்னன்னு சொல்லணும். சரியா? யார் சொன்னாங்க? நான் சொல்லு. என்ன 3 கரெக்ட் தான். என்னமா தெரியல? சரி, தெரியுங்க. பெரியவங்க சொல்லுங்க. சரியான பதில். சரியா? ஆடை பத்தி சொல்லியிருக்கும், கொளுத்த கன்றும் இருக்கும், இன்னொன்று பன்றி. சரியா? பரவாயில்ல, நல்லா படிச்சிருக்கீங்க. இல்லைன்னா சொல்ல முடியாது. நான் கேள்வி கேட்பான்னு சொல்லியிருந்தா நீங்கள் ரொம்ப ஆழமாக படிச்சுட்டு வந்துருப்பீங்க. நான் ஏதாச்சும் கரெக்டாகனாலும் இவ்வளோ பதில் கரெக்டாக வந்துருக்கு. ரைட். சரி, அடுத்த கொஸ்டின். இது ஜெயிப்பனுக்கான கொஸ்டின். சரியா? இளையகுமாரன் தூரத்தில் வரும்போது தகப்பன் அவனை கண்டு முதலாவது செய்த காரியம் என்ன? இல்ல, சொல்லுங்க. வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பேசுறேன். எல்லாம் சொல்லிட்டீங்க. வார்த்தையை தான் கேட்டேன். வார்த்தையை சொல்லுங்க. 4 இது அது இருக்கு. மனதுரிமை. ரைட், சரியான. அடுத்த இந்த ஜெயிப்பது கொஸ்டின் பின்னாடி இருக்கு. சரியா? சரி, இதுல இது ஓப்பன் டு ஆல் தான். சரியா? ஜெயிப்பனுக்கான கொஸ்டின் தான். இந்த ஓமையில இளையகுமாரன் செய்த பாவம் என்ன? இளையகுமாரன் செய்த பாவம் என்ன? இல்லை. இங்க சபையுடைய சரியா சொல்றாங்க. துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான். சரியா? சரி, இது கொஞ்சம் கவனமா சொல்லணும். சரியா? சும்மா அடிச்சு போடக்கூடாது. இது பென்சிலுக்கான கொஸ்டின் தான். தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி இளைய குமாரனுக்கு கொடுக்க சொன்ன வெகுமதிகள் என்ன? வருஷப்படி சொல்லணும். சரி, விலையுயர்ந்த வஸ்திரம். சரியா? உயர்ந்த வஸ்திரம். சரியா? யாரு கொடுக்க? சரி,
இல்லைப்பா. வெளியில இருக்கீங்களா? கிறிஸ்டிகளுக்கு ஆள் காணுமே. சரி, இந்த 3 கொஸ்டின் தான். சரியா? அந்த இளைய குமாரனை அந்த தேசத்து குடியானவன் எங்கே அனுப்புனா, எதுக்கு அனுப்புனா? மஞ்சி வைக்க. சரி, எங்க போய் பண்ணி வைக்க? சாராக்கர்லையா? முடியான இடத்துல தான் இருந்தான். அவன் எங்க அனுப்புனான்? இப்ப கூட வாசித்தான். வயல் போய். சரி, ஆச்சா ரோசியா? வயல்ல பன்றிகளை வைக்க என்ன பண்ணுவான்? அவன் அனுப்புவான். சரியா? சரி, இது ஜெலிபனுக்கான கொஸ்டின். கேர்ஃபுல்லா கரெக்டா சொன்னாதான் கொடுப்பேன். சரியா? ஏன்னா இந்த ஊமைக்கு முக்கியமா இதுதான். சரியா? இந்த ஊமையில வரக்கூடிய மூத்த குமாரன் யார்? இளைய குமாரன் யார்? நம்ம ஏதாவது ஸ்டோரியா படிச்சுட்டோம் இல்லையா? அப்போ மூத்த குமாரன் சொல்லி யாரை வர்ணிச்சு சொல்றாரு, இளைய குமாரன் சொல்லி யாரை நினைச்சு சொல்றாரு, அது ரொம்ப முக்கியம். நீங்க ஊமையை நீங்க பின்னாடி எடுக்க போறவங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு ஊமைன்னு நம்ம எடுக்கிறோம்னா அந்த ஊமையில யாரை சொல்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மூத்த குமாரன், இளைய குமாரன், தகப்பன். இப்போ தகப்பன் யாருன்னு நான் சொல்லணும், இளைய குமாரன் யாருன்னு சொல்லணும், மூத்த குமாரன் யாருன்னு சொல்லணும். எதுக்காக இந்த ஊமையை சொன்னாருங்கிறதும் முக்கியம். திருடியா இருக்குமே. சொல்லுங்க. இல்ல இல்ல நான் மூத்த குமாரன், இளைய குமாரன். இது நீங்க ஜென்ரலா சொல்லிட்டீங்க. ஆனா அந்த ஓமையில அது இல்லை. சரி, நானே சொல்லிடுறேன். சரியா? இல்ல, தப்பு. சரியா? இதுல சொல்லப்பட்டிருக்கிற மூத்த குமாரன் யாருன்னு கேட்டீங்கன்னா வேத பாரகரும் பரிசேயரும். சரியா? இதுல சொல்லப்பட்டிருக்கிற இளைய குமாரன் யாருன்னு கேட்டீங்கன்னா சகல ஆயக்காரரும் பாவிகளும். இவங்க கிட்ட தான் ஆண்டவர் இந்த ஓமையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரியா? அப்ப இதுல சொல்லப்பட்ட மூத்த குமாரன் யாருன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். இளைய குமாரன் யாருன்னு என்ன பண்ணிட்டீங்க? தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரியா? இதை நீங்க நல்லா மைண்ட்ல என்ன பண்ணிக்கோங்க, வச்சுக்கோங்க. ஏன்னா செய்தி இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணும் இருக்கும். நான் கதையா சொன்னா அது உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அது நல்லா ஈஸியா புரிஞ்சிடும். போனா திரும்ப வந்தாங்கிறது புரிஞ்சிடும். ஆனா இவர் இளைய குமாரன் சொல்லி யாரை மனதில் வைத்து சொன்னாரு, மூத்த குமாரன் சொல்லி யாரை மனதில் வைத்து சொன்னாருங்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்த கொஸ்டின் ஜெலிபனுக்கான கொஸ்டின். சரியா? கவனமா கேளுங்க. இதான் கடைசி கொஸ்டின். சரியா? சரி, இந்த ஊமையினுடைய மைய கருத்து என்ன? எதுக்கு இந்த ஊமை சொல்றாரு? இருக்கிற ஒரு கருத்து இருக்கும்ல. ஒவ்வொரு ஊமை சொல்றதுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு இது இருக்கும். இந்த ஊமையினுடைய மைய கருத்து என்ன? சரி, அது கரெக்ட். அது வசனத்தை சொல்லிட்டீங்க. இல்லை, நான் ஊமை தலைப்பு கேட்கல. மைய கருத்து என்ன? சரி, பாதி கரெக்ட், பாதி தப்பு. சரியா? சரி, நீங்க இந்த 11வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்தோம்னா இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, அர்த்தம் நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கவே முடியாது. நீங்க அதெல்லாம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் நீங்க வாசித்தீங்கன்னா தான் தெரியும். அதை கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். இப்ப சொல்லுங்க, ஓமையின் கருத்து என்னன்னு?
பார்த்தீங்களா? அப்போ இந்த ஓமையுடைய மைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனம் திரும்பி வரக்கூடிய பாவியை முறுமுறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த ஓமையினுடைய சத்தியம் இல்லையா? கரெக்டா இல்லையா? அதாவது பாவியை நம்ம ஏற்றுக்கிடுவோம், ஆனா முறுமுறுப்பு இருக்காங்கிறது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும், நமக்கு தான் தெரியும். அது வேற யாருக்குமே என்ன பண்ணாது, தெரியாது. இவங்க முறுமுறுக்கிறது வெளிப்படையா சொன்னாங்களா, மனசுல நினைச்சாங்களா பத்தி என்ன பண்ணல, சொல்லப்படலாம். முறுமுறுத்து என்ன பண்ணாங்க, ஒரு பாவியை ஏற்றுக்கொண்டு சாப்பிடுகிறார்கள் என்றார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை வெளிப்படையா கூட என்ன பண்ணியிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஆனால் மனம் திரும்பி வர பாவி என்ன பண்ணணும், முறுமுறுக்காம என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே அந்த உவமையை சொல்றாரா? சொல்லல. அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, ரெண்டு உவமையை என்ன பண்றாங்க, சொல்றாங்க. எதுக்கு அந்த உவமையை சொல்லணுங்கிறது நான் என்ன பண்றேன், அந்த உவமையை நான் விளக்கமா சொல்ல போறதுல ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஆனா அதை பேஸ் பண்ணி கோட் பண்ணி காட்டி நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், அதுக்கு விளக்கம் சொல்லுவேன். ஏன்னா அந்த உவமையை வந்து எழுதுறது யாரு, இந்த உவமையை எழுதுறது யாரு, லூக்கா. சரியா? லூக்கா பேசிக்கா அவங்க யாரு, ஒரு வைத்தியன் இல்லையா? அப்போ நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, ஒரு காய்ச்சல் அப்படின்னு சொல்லி நம்ம போறோம் ஆஸ்பத்திரிக்கு வச்சுக்கோங்களேன். எத்தனை ஊசி போடுவாங்க, 2 ஊசி குறையாம போட்டுருவாங்க இல்லையா? இல்ல நீங்க டாக்டர்கிட்ட போகல, மெடிக்கல் ஷாப்ல போய் நீங்க மாத்திரை கேட்டாலும் ஒரு மாத்திரை தருவாங்களா? தர மாட்டாங்க, 2-3 மாத்திரை தருவாங்க. அதே போலதான் இந்த வைத்தியநாயகி லூக்காவும் ஒரு உவமையை சொல்றதுக்கு 2 டேப்லெட் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறாரு. ஏன்னா அப்பந்தான் அந்த என்ன செய்யும், அந்த வியாதி சரியாகும். ஒரு உவமையை சொல்றதுக்கு கூட 2 சப்ளிமெண்டரி உவமை என்ன பண்றாரு, சொல்றாரு. இந்த உவமையோடு கூட நாம அந்த உவமையை தியானிச்சாதான் என்ன பண்ண முடியும், இதனுடைய அர்த்தங்களை நாம் என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதை தான் நாம் சற்று தியானிக்க இருக்கிறோம். இப்போ நான் கேட்ட கேள்வியிலேயே அந்த 11 இருந்து 32 உள்ள வசனங்களும் கவரேஜ் ஆயிட்டா இல்லையா? கவரேஜ் ஆயிட்டு இல்லையா? ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. சரி, இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இதில் தொடங்கும் போது இந்த முறுமுறுப்புனா என்ன நம்ம என்ன பண்ணிக்கணும், முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான காரியம். இந்த முறுமுறுப்புங்கிற காரியம் அப்படின்னு இருக்குன்னா, இப்போ நான் ஒருத்தர் முறுமுறுத்து சொல்றேன் அப்படின்னா, இங்க சொல்றது யாரு, முறுமுறுக்கிறது யாரு, வேத பாரகரும் பரிசேயரும். அப்போ இவங்க முறுமுறுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சரியில்லை, அவர் கூட இருக்கிற அந்த ஆயக்காரரும் பாவிகளும் சரியில்லைங்கிறது நினைக்கிறதா என்னது, முறுமுறுப்பு. அந்த முறுமுறுப்புக்குள்ள 2 காரியம் என்ன பண்ணியிருக்கும், அடங்கியிருக்கும். நீங்க பழைய பாட்டை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், நீங்க இந்த முறுமுறுத்தார்கள்ங்கிற வர்ற அந்த வார்த்தையை நீங்க தியானிச்சு பார்த்தீங்கன்னா அது 2 பேரை குறிக்கிறதா தான் இருக்கும். சரியா? இல்லைன்னா இதுக்கு பேர் முறுப்புன்னு முடிச்சிருப்பாங்க. அதனாலதான் 2 காரியத்தை சொல்றதுனால அதுக்கு பேர் என்னது, முறுப்பு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இப்போ அடுத்தவங்க அவங்க என்ன பண்றாங்க, தவறு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க, தான் சரின்னு என்ன பண்றாங்க, அவங்க தீர்மானிக்கிறவங்களா இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணிக்கணும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தவங்கள அவர் ஆண்டவர் சரியில்லை, அவர் சேர்ந்திருக்கிறவங்களும் சரியில்லைன்னு சொல்லும் போது அப்போ இவங்க நாங்க சரி அப்படின்னு இவங்க என்ன பண்றாங்க, நினைக்கிறாங்க. பூமியும் அதைத்தான் சொல்ல வருகிறது. அது மாத்திரமல்ல, இப்போ இந்த முதல் வசனத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனத்தை கேட்கும்படிக்கு தான் என்ன பண்ணாங்க, வந்தாங்க. ஆனா இந்த முறுமுறுப்பின் காரியம் வந்துட்டுன்னா அவங்க அதை பத்தி மட்டும் அவங்க பேசல, கூட ஒரு எக்ஸ்ட்ரா வேர்டை சேர்க்கிறாங்க. என்ன பண்றாங்க, அவர்களோடு கூட என்ன பண்றாருன்னு சொல்றாங்க, சாப்பிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முறுமுறுப்பின் காரியம் வந்துட்டுன்னா கரெக்ட்ல நடக்கிற காரியத்தை பத்தி அவங்க சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கோ நடந்த ஒரு விஷயத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க, மேற்கோள் காட்டி என்ன பண்ணுவாங்க, குற்றப்படுத்துவாங்க. இந்த 3 காரியமும் அடங்கியது தான் என்னது, முறுமுறுப்பு. அப்போ இவர் ஏற்கனவே வந்து என்ன பண்றாரு, ஒரு பாவியோட கூட வந்து சாப்பிட்டுக்கான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதை நீங்க எங்க பார்க்க முடியும்னா, மத்திய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல 10 நீங்க வாசிக்க வேண்டாம், டைம் இல்லை. சரியா? 9ஆம் அதிகாரம் 10-11 வசனத்திலையும், மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14
4:15-16, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 30வது வசனத்தில் நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். சரியா? அதுல பார்க்கக்கூடிய மனுஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா மத்தேயு. மத்தேயு பேசிக்கா அவர் யாரு? ஒரு யாரு? வரி வசூல் செய்கிற ஒரு மனிதன், ஆயக்காரன். அவர் வீட்டில் போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாப்பிட்டதுனால தான் என்ன பண்றாங்க, இந்த வசனம் சொல்லுது, சகல ஆயக்காரரும் என்ன பண்றாங்க, அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. இப்போ ஒரு ஆயக்காரன் வீட்டுக்கு தான் 100 ஆயக்காரன் என்ன பண்ணுவான், வருவா. இப்போ நம்ம நம்ம திருமண விருந்து வைக்கிறோம்னா நம்மளுடைய ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, பெரும்பான்மை கலந்துக்கிடுவாங்க இல்லையா? அதே போல இப்போ கலந்துக்கிட்டது யாரு? ஆயக்கார வீட்டில் வந்திருக்கிறாரு. அப்போ ஆயக்காரர் அனைவரும் என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. இப்போ இந்த வந்தது தான் இவங்களுக்கு என்னது, மிகப்பெரிய ஒரு கோபத்தை அவங்களுக்கு உண்டாக்கிட்டு. இந்த கூட்டம் நீங்க 4 வருஷத்துல நீங்க வாசிங்கன்னா இந்த வேதபாரகர், பரிசேயர், இந்த ஆயக்காரர் அப்படிங்கிற காரியம் நம்ம என்ன பண்ண முடியும், அதிகமாக நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஏன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் என்ன பண்ணாங்க, இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு ஒப்புடுறதுக்கு காரணமே யார் தான், இவங்க தான். சரியா? இப்போ இந்த இளைய குமாரன் தான் யாரு, இந்த ஆயக்காரன். சரியா? அப்போ இந்த ஆயக்காரன் யார் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிருக்கணும், முதல்ல தெரிஞ்சிருக்க வேண்டும். சரியா? நீங்க இந்த வேதாகமத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆயக்காரரை எப்பவுமே இந்த வேதபாரகர் பரிசேயர் ஏற்றுக்கொண்டிருக்காங்களா? ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்போ அதுக்கு என்ன காரணம் இருக்கும், நமக்கு கட்டாயம் என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சிருக்க வேண்டும். சரியா? இதுல ஆயக்காரர் அப்படின்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் காலத்துல இந்த யூதர்கள் வந்து யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரோமர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தாங்க. சரியா? ஆனால் அந்த ரோமர்களுடைய ஆட்சி முறையை நீங்கள் சற்று கவனித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஃபுல்லாக அவங்களுடைய கட்டுப்பாட்டில் அவங்க இல்லை, ஆனால் அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருந்தாங்க. அவங்கள அடிமையாக அவங்க என்ன பண்ணலை, நடத்தவே இல்லை. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷனை மட்டும் வச்சுருந்தாங்க, ஜனங்கள் என்ன செலுத்திடணும், வரி கட்டாயம் செலுத்தணுங்கிறது தான் அந்த ரோம ராஜ்யத்தினுடைய முக்கியமான ஒரு காரியமாக என்ன பண்ணுச்சு, இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, ஆட்சி அதிகாரம் ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில், ரோமர்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஆனால் இந்த வரி வசூல் செஞ்சது யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமனாக இருக்க மாட்டான். ஆனால் அதுக்கு இந்த யூதர்களுக்குள்ள உள்ள மனிதர்களை என்ன பண்ணாங்க, நம்பிக்கைக்குரிய தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவங்க மூலமாக யூதர்கள் எடுக்கிற பணத்தை வரி வசூல் செய்து அதை எங்கே கொண்டு கொடுக்கணும், ரோம ராஜ்யத்துக்கு என்ன பண்ணணும், கொடுக்கப்பட வேண்டும். அப்போ இந்த ஆயக்காரங்க யாருக்கு விசுவாசமாக இருப்பாங்க, ரோமர்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, விசுவாசமாக இருப்பாங்க. ஏன் அவங்க விசுவாசமாக இருந்தாங்கன்னா, அப்போ தான் இவங்க என்ன பண்ணாங்க, இந்த யூத ஜனங்களை என்ன பண்ணாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்தி ரொம்ப வரி வசூல் செய்தவங்களை என்ன பண்ணாங்க, துன்பப்படுத்தினாங்க. அப்படி துன்பப்படுத்துறது மாத்திரமல்ல, அவங்களும் தங்கள் ஆதாயத்தை என்ன பண்ணிக்கிட்டாங்க, தேடிக்கொண்டார்கள். இதில் நம்ம ஒரு சிறந்த ஒரு மனிதனை நம்ம பார்க்க முடியும் இல்லையா? அந்த மனிதன் யாரு, சகை. சரியா? சகையை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க ஏன் இந்த யூதர்கள் வந்து இந்த ஆயக்காரரை வெறுத்தாங்கன்னா, இவங்க சொந்த ஜனங்கள் இடத்துல கடுமையாக என்ன பண்ணாங்க, நடந்துக்கிட்டாங்க. அது மாத்திரமல்ல, இந்த ஆயக்காரங்களும் பிற யூத ஜனங்களை அவங்க என்ன பண்ணலை, மதிக்கவும் அவங்க என்ன பண்ணல, செய்யலை. மாறாக அவங்க யூத ஜனங்கள் என்ன நினைத்து கொண்டாங்கன்னா, பிற ஒரு ஜன கூட்டம் வந்து நம்மளை ஆளுகை செய்யுது, ஆனால் நம்ம கிட்ட வரி வசூல் செய்கிறது ஒரு யூதனாக இருக்கிறானே, அப்போ இவனை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி கடைசி வரைக்குமே என்ன பண்ணலை, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இந்த யூத ஜனங்கள் நீங்கள் எந்த இடத்துலையும் பாருங்க, ஆயக்காரன் தனியாக தான் இருந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க எந்த ஜனங்களோட கூட என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, கலந்துருக்கவே மாட்டாங்க. அவங்க கலந்துருந்த ஒரே ஜனம் பாவிகள் மாத்திரம் தான். அந்த யூத ஜனங்கள் அவ்வளவு இதாக என்ன பண்ணாங்க, வைரக்கமாக இருந்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஆயக்காரர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க, ரொம்ப நேசிச்சாங்க, அவங்களோட அன்பா இருந்தாங்க. இதுதான் இவங்களுக்கு என்ன பண்ணுறது, பிரச்சனையா இருக்குது. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த ஆயக்காரர் அவனுடைய நிலைமை என்ன, இந்த வேதபாரகர் பரிசேயருடைய நிலை என்ன, தகப்பனாகிய அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிலை என்பதை தான் என்ன பண்றாங்க, இந்த பூமியில
விளக்கி சொல்றது நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இப்போ உங்களுக்கு இளையகுமாரன் யாருன்னு சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணிட்டு நல்லா தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம இப்போ அந்த ஊமைக்கு நேராக செஞ்சிடலாம். சரியா? எனக்கு தெரியாத காரியத்தை மாத்திரம் அவங்க சொல்லித்தாரு. இப்போ இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தி என்ன பண்ணா, பங்கிட்டு கொடுத்தான் சொல்லி நம்ம என்ன பண்றோம், வாசிக்கின்றோம். இளையகுமாரன் வந்து என்ன பண்றான், கேட்கிறான். இப்ப தகப்பனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா அவன் என்ன நினைப்பான், என்னோட உங்களுக்கு ஆஸ்தி பெருசா போயிடுச்சோ, நான் ஒரு மேஜர், எனக்கு நீங்க என்ன பண்ணணும், கட்டாயம் எனக்கு ஆஸ்தியில பங்கு தரணும்னு சொல்லி என்ன பண்றான், அவன் உரிமையோடு என்ன பண்ணுவான், திரும்பவும் அவன் கேட்டிருப்பான் இல்லையா. ஆனா தகப்பனானவர் வந்து நியாயமானவர், பட்சபாதம் இல்லாதவர். அவர் என்ன பண்றாரு, எப்படி இளையகுமாரனுக்கு பிரிச்சு கொடுத்தாரோ அதே போல தன் மூத்த குமாரனுக்கு என்ன பண்ணாரு, பிரிச்சு கொடுத்தாரு. அப்ப இந்த மூத்த குமாரன் என்ன சொல்லி இருக்கணும், அவன் தான் கேட்கிறான், அவனுக்கு பிரிச்சு கொடுங்கப்பா, எனக்கு வேண்டாம் சொல்லி இருக்கணுமா இல்லையா. அவன் அப்படி சொல்லவே இல்லை. இதான் இதுல முக்கியமான காரணம். சரியா? அவன் சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தான்னா என்ன பண்ணியிருக்காங்க, பின்னாடி அவன் தகப்பன்ட்டு என்ன பண்ணலாம், 1008 கேள்விகள் கேட்பதில் என்ன இருக்கு, நியாயம் இருக்கு. ஆனா தகப்பன் 2 குமாரரை என்னதான் பண்றாரு, சமமாக தான் பாவித்தாங்க. அதனால என்ன பண்றாங்க, சமமாவே என்ன பண்ணிட்டாங்க, பங்கிட்டு கொடுத்துட்டாங்க. இதை அந்த இளையகுமாரன் வாங்கிட்டு கொஞ்ச நாள் என்ன பண்றான், தகப்பனோட கூட தான் இருக்கிறான். இப்போ நம்மளும் ஆண்டவராக இயேசுவிலிருந்து நம்ம நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்றோம், இதே மாதிரி தான் இந்த இளையகுமாரன் எப்படி கேட்டு பெற்றுக்கொள்கிறானோ அதே மாதிரி எனக்கு இந்த வேலை கிடைத்தாக வேண்டும், எனக்கு என் பிள்ளைக்கு திருமணம் நடைபெற்றாக வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், நம்மளும் ஆண்டவர்கிட்ட இந்த இளையகுமாரன் மாதிரியே தான் அதிகார தோரணை நம்ம என்ன பண்றோம், சில நேரங்களில் கேட்டுருவோம் இல்லையா. அதுக்கு ஆண்டவர் இயேசு என்ன பண்றாங்க, கொடுத்துறாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு கொடுத்தாங்கன்னா அதை நம்ம என்ன பண்ணணும், காப்பாற்றி கொள்ள வேண்டும் இல்லையா, பிரிஞ்சு போகக்கூடாது. இப்போ என்ன பண்றான், நம்ம இந்த தகப்பன்கிட்டே நம்ம இருந்தோம்னா இவர் நம்மளை என்ன பண்ணுவாரு, தொந்தரவு செய்வார்னு சொல்லி என்ன பண்றான், தன் மனசுல நினைச்சுக்கிட்டு தான் தூர இடத்துக்கு போனா தான் என்ன பண்ண முடியும், நான் நினைச்ச வாழ்க்கையை நான் வாழ முடியும், எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிட்டு நான் இனிமேல் என்ன பண்ணுவேன், எப்படி வேண்டுமானாலும் நான் ஜீவித்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனநிலையோடு கூட தான் அவன் என்ன பண்றான், அந்த வீட்டை விட்டு அவன் கடந்து செல்கிறான். தகப்பனுக்கு மறுப்பு கொடுத்தாங்களா, மறுப்பு கொடுக்கல. ஏன்னா அவன் ஒரு மேஜர், அவனுக்கு எல்லாமே தெரியுது, அவன் தான் கேட்டு வாங்கியிருக்கான். இப்போ அவனுடைய விருப்பப்படி தான் அவன் என்ன பண்றான், வீட்டை விட்டு போகிறான். தகப்பன் வந்து எதுவுமே சொல்லலை. ஏன்னா அவன் எல்லா காரியங்களும் தகப்பன் கேட்டு பெற்றுக்கொண்டவன். அதனால ஆண்டவர் வந்து கொடுப்பாரு, நம்ம அதை எப்படி நம்ம அதை அனுபவிக்கணும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஞானத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம தான் என்ன பண்ணணும், கரெக்டாக பயன்படுத்த வேண்டும். சரியா? அடுத்ததாக எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் என்ன பண்றான், துன்மார்க்கமா என்ன பண்றான், ஜீவனை பண்ணி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், அழிச்சு போட்டுட்டான். இப்போ நம்மளும் அப்படித்தான், நம்ம ஆண்டவருடைய துணை இல்லாம நம்ம இந்த மாதிரி நம்ம ஆண்டவருடைய விலகி போனோம்னா நம்மளும் இந்த மாதிரி செல்வத்தை நம்ம என்ன பண்ணுவோம், வீணா அழித்து போடுகிறவர்களாக நம்ம என்ன பண்ணுவோம், காணப்படுவோம். ஆண்டவருடைய கிருபையை விட்டு நம்ம வெளியில போயிட்டோம்னா அடுத்து நடைபெறக்கூடிய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கட்டாயம் பஞ்சம் ஏற்படும், வீட்டுல அப்பத்துக்கு குறைவு ஏற்படும், வஸ்திர குறைச்சல் ஏற்படும், கடைசியில அவன் காலுக்கு செருப்பு கூட என்ன இல்லாத நிலைக்கு அவன் என்ன பண்றான், தள்ளப்பட்டு விட்டான். இந்த இளையகுமாரனுக்கு நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான காரியம் இதுதான். நம்ம ஆண்டோட அன்பை விட்டு நம்ம தூரம் போக போக நமக்கு என்ன பண்ணும், ஆசீர்வாத குறைச்சல்கள் நமக்கு என்ன பண்ணும், ஏற்படும் என்பதை அந்த நிலையை தான் ஆண்டவருக்கு என்ன பண்றாங்க, சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இதுல தெரியாத ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் தூர தேசத்துக்கு போனான்னு சொல்லியிருக்கு இல்லையா. அவன் தூர தேசத்துக்கு போனான்னா அவன் எந்த தேசத்துக்கு போயிருப்பான், பைபிள் பிரகாரம் சொன்னீங்கன்னா ஒரு பிளேஸ், வெளிநாட்டுக்கு போயிருப்பான். எந்த தேசம், எகிப்து. யார் சொன்னா, எகிப்து சரியானது. ஏன்னா நமக்கு பேஸ்மெண்டே எங்கதான், அடிமைக்கிற வீடாகிய எகிப்து தான். சரியா? இதுல எகிப்துன்னு சொல்றதுக்கு காரணம் இருக்கு. ஆண்டவர் வந்து தூர தேசம் சொன்னதுல எதுவுமே வந்து அர்த்தம் இல்லாம இல்லை. அவன்
எங்க நம்ம அடிமையா இருந்தோமோ அந்த இடத்துக்கு அவன் என்ன பண்றான், திரும்ப போறான். இங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ற வரைக்கும் தாப்பட்ட இருந்தவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு எங்க போறான், அதே பழைய பாவத்துக்குள்ள போறாங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். சரியா? அது மாத்திரமல்ல, உடனேவாவது அவனுக்கு புத்தி தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணியிருக்கும், திரும்ப வீட்டுக்கு உடனேயாவது வந்திருப்பான். ஆனா இவனுக்கு அங்க அடுத்தது என்னது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, பன்றிகளை மேய்க்கும்படி என்று சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இந்த எகிப்துல இந்த பன்றிக்கு வந்து அந்த பன்றியை மேய்க்கிறவங்க அந்த எகிப்தின் தெய்வங்களை என்ன பண்ண முடியாது, வணங்க முடியாது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றமா அங்க இருந்துச்சு. சரியா? அவங்க அனுமதியே கிடையாது, கோயிலுக்குள்ள உள்ள விட மாட்டாங்க. அப்போ ஒரு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மகன் இந்த மாதிரி தூர தேசத்துக்கு போய் அப்பவும் அவன் கீழ்ப்படியலைன்னா என்ன ஆகும், அதாவது திரும்ப மீளவே முடியாதுங்கிற கட்டத்துக்கு என்ன ஆயிரும், வந்துடும். இதுதான் இந்த ஊமையில இந்த பன்றியை குறித்து ஆண்டவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான காரியம். அது மாத்திரமல்ல, இந்த பன்றி என்ன செய்யும்னா பெருந்தீனி தின்னும். அது என்ன செய்யும், இந்த சாக்கடைக்குள்ளேயே தான் கிடக்கும். அது வெளியில நல்ல தண்ணி பக்கமே அது என்ன பண்ணாது, வராது. நம்மளையும் இந்த பாவம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரே குட்டைக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியும், சுரண்டு கொண்டிருக்கிற மாதிரி அது வெளிவர முடியாதபடிக்கு என்ன பண்ணிடும், செய்துவிடும் என்பதை ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த இளையகுமாரனை குறித்து அவர் என்ன பண்றாங்க சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, இப்போ அவனுக்கு என்ன பண்ணுது, புத்தி தெளிவடைகிறது. இதுதான் இந்த மாற்றம் தான் நமக்குள்ள காணப்பட வேண்டும். அவன் புத்தி தெளிஞ்ச உடனே எங்க அப்பா வீட்டுக்கு நான் போவேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. என்ன சொல்றான், கூலிக்காரரில் ஒருவராக என்ன செய்யும் வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி என்ன பண்றான், தன் மனதின் காரியங்களை அவன் நினைச்சிட்டு சில காரியங்களை சொல்றான் இல்லையா. தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி தான் என்ன பண்றான், எழுந்து புறப்பட்டான். முதலாவது நம்ம என்ன பண்ணணும், அந்த பாவத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், முதல்ல எழுந்திருக்கணும். அதில் உள்ளே கடந்தோன்னா என்ன பண்ண முடியாது, நம்ம வெளிவர முடியாது. இன்னொரு காரியம் இந்த பன்றிகிட்ட என்னன்னா, அது சாகர அன்னைக்கு தான் அது எங்கே பார்க்கும், மேலே பார்க்கும். அது கடைசி வரைக்கும் எங்கே தான் பார்த்துட்டு இருக்கும், அந்த கீழே தான் பார்க்கும். அந்த மிருகத்துக்கு அப்படி ஒரு தன்மை. அதே மாதிரி நம்மளுடைய நிலைமை என்ன பண்ணிடக்கூடாது, மாறிவிடக்கூடாது. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிடணும், எழுந்திரிச்சிடணும். ஒரு ஆடு வந்து ஒரு தண்ணிக்குள்ள காலை வச்சுட்டாலே அது அடுத்த செகண்ட் என்ன பண்ணிடும், துள்ளி குதிச்சு வெளியே வந்துடும். சரியா? அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான விலங்கு தான் அந்த ஆடு. அப்போ அதே மாதிரி எங்களுக்கு என்ன செய்யுது, ஒரு கட்டத்தில் புத்தி தெளிந்து வருகிறது. இது பாவிகளை பற்றி அவர் ஆண்டவர் சொல்றாரு. எழுந்து வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, தாப்பான் வந்து தூரத்தில் இருக்கும்போது என்ன பண்றாரா, அவனை பார்த்து ஃபர்ஸ்ட் மனது உருகிறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து என்ன எப்பவுமே அந்த பழைய பாவத்தை என்ன பண்ண மாட்டாங்க, மனதில் வைக்கவே மாட்டாங்க. அவனுடைய மனதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாங்க பார்த்தாங்க. அவன் கூலிக்காரையில் ஒன்றாக என்ன வைத்துக் கொள்ளுங்கிற அந்த ஒரு வார்த்தையை அவன் மனதில் நினைத்தனால தான் அவனுக்கு இவ்வளோ பெரிய கிருபை கிடைத்தது. அது மாத்திரமல்ல, அவன் சொல்லும் போது நான் சொன்ன ஒரு கேள்வி கேட்டேன் பார்த்தீங்களா, அவன் மனதில் நிர்ணயித்திருந்த காரியம் என்ன, ஆனால் அவன் சொன்ன காரியத்தில் அந்த வார்த்தை மிஸ் ஆச்சு பார்த்தீங்களா. அப்போ ஒரு பரம தகப்பன் பாவத்தை விட்டு எப்பொழுது உண்மையாய் மனம் திரும்பி அவர்கிட்ட வரணும்னு சொல்லி அவன் மனதில் நினைக்கிறானோ அப்போதே அவனை மீண்டும் தன் பிள்ளை அவர் என்ன பண்றாரு, ஏற்றுக்கொள்கிறார். அவனை அந்த கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னப்பட்டியே தான் ஊழியக்காரன் அழைச்சி என்ன பண்றாரு, இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை என்ன பண்ணுங்க இவனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வதை நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அப்படித்தான் இந்த பாவிகளும் இந்த ஆயக்காரர்களும் உண்மையிலேயே மனம் மாறி என்ன பண்ணாங்க, இடத்துல திரும்பி வந்தாங்கன்னு சொல்லி யாருக்கு உணர்த்துறாங்க, இந்த வேத பாரகருக்கும் பரிசேருக்கு என்ன பண்றாங்க சொல்றாங்க. சரியா? இதுதான் இந்த இளையகுமாரனை குறித்த காரியம். அடுத்தது மூத்த குமாரன் யாருக்கு நமக்கு என்ன பண்ணிருக்கணும், கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். வேத பாரகர்னா யார்? கற்று தேர்ந்தவர்கள். எப்ப கற்று தேர்ந்தார்கள், புதிய ஏற்பாட்டு காலத்துலயா பழைய ஏற்பாட்டு காலத்துல? பழைய ஏற்பாட்டு காலத்துல கற்று தெரிஞ்சிருக்கீங்க. சரியா? இந்த வேத பாரகர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அதிகமா படித்தவங்களா இருந்தாங்க அந்த காலத்துல.
அதனால இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல எகிப்து அந்த பாபிலோன் ராஜ்யபார காலத்துல அதிகபட்சமா அந்த ராஜாக்கள் இந்த வேத பாரகர்கள்லாம் என்ன பண்ணாங்க? அப்போ அவங்களுக்கு பேர் வந்து வேத பாரகர் கிடையாது, உக்கிரானக்காரன், சம்பிரதி, ஆலோசனைக்காரன். சரியா? திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு உக்கிரானக்காரன், சம்பிரதி, ஆலோசனைக்காரர்கள் அப்படிங்கிற பேர் தான் என்ன பண்ணாங்க? இவங்க அழைக்கப்பட்டு வந்தாங்க. இவங்களை என்ன வேலைக்கு அந்த ராஜாக்கள் வைத்திருந்தாங்கன்னா, இந்த தீர்வை அது எழுதுறதுக்கு, அப்புறம் குடிமதிப்பு எழுதுறதுக்கு, அப்புறம் ராஜாக்கள் காலத்தில் என்ன இருக்கும்? பொக்கிஷ அறை இருக்கும் இல்லையா? அந்த பொக்கிஷங்கள்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத கணக்கு பார்க்கறதுக்காக என்ன பண்ணாங்க? அவங்கள வைத்திருந்தாங்க. அதனால இவங்களுக்கு பேர் என்னன்னா கணக்கர்கள், மணியக்காரர்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? அழைக்கப்பட்டார்கள். அதுலயும் இந்த வேத பாரகர்கள் யாரா இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா லேவியராக இருந்தார்கள். லேவிய வம்சத்தை சேர்ந்தவங்க தான் என்ன பண்ணாங்க? இந்த வேத பாரகர்களாக இருந்தார்கள். சரியா? இதை நீங்க வீட்டில் வாசித்துக்கோங்க. 1 நாளாகமம் 24:6, 2 நாளாகமம் 34:13 என்ன பண்ணிருக்கு? இதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ராஜாக்களுடைய பணத்தினுடைய வரவு செலவு பார்ப்பதற்கு இவங்க தான் என்ன பண்ணாங்க? பயன்படுத்தப்பட்டார்கள். சரியா? இது 2 ராஜாக்கள் 12:10 சொல்லப்பட்டிருக்கு. 2 ராஜாக்கள் 22:3-4 சொல்லப்பட்டிருக்கு. நான் நேரம் கருதி நான் வேகமா சொல்லிட்டு போறேன். சரியா? இப்போ அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு சமயத்துல யூதர்களை வந்து யார் சிறைப்பிடிச்சிட்டு போயிடுறாங்கன்னா, இந்த பாபிலோனியர் என்ன பண்ணிடுறாங்க? சிறைப்பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ எல்லா யூத ஜனங்களும் போயிருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த யூத ஜனங்களுக்குள்ள சங்கீதக்காரன் இருந்திருக்காங்க, அப்புறம் யாரு? தீர்க்க தரிசிகள் அவங்களாம் இருந்திருக்காங்க. அப்போ அவங்க கையில அவங்க என்ன கொண்டு போயிருப்பாங்க? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், காவியங்கள், இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? கொண்டு போயிருந்தத இங்க போன இந்த மணியக்காரன் சொன்னல அந்த வேத பாரகர்கள் இவங்க அதை என்ன பண்ணாங்கன்னா, அதை ஆர்வமுடன் என்ன பண்ணாங்க? படிச்சு அதை நல்லா மைண்ட்ல என்ன பண்ணிக்கிட்டாங்க? ஏற்றி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சிறையிருப்பின் காலம் முடிஞ்சு திரும்பவும் அவங்க என்ன பண்றாங்க? அந்த யூதேய தேசத்துக்கு வந்ததுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா, அங்க ஏற்கனவே கத்துக்கிட்டாங்க பாத்தீங்களா, அதை அப்படியே என்ன பண்றாங்க? நூல்களாக எழுதி அதை மக்களுக்கு என்ன பண்ணாங்க? போதிக்க ஆரம்பித்தார்கள். அப்படி வந்த ஒருத்தர் தான் யாரு? பழைய ஏற்பாட்டு காலத்துல சொன்னீங்கன்னா பேசு. எஸ்ரா. வாங்கி தருவோம். தேறின வேத பாரகனா யார் இருந்தா? எஸ்ரா என்பவர் என்ன பண்றாரு? இருந்தாரு. இவங்க ஆரம்பத்துல அங்க கத்துக்கிட்டத மிக அருமையா சொல்லி என்ன பண்ணாங்க? மக்களிடத்துல நல்ல ஒரு செல்வாக்கு மிக்கவர்களா இருந்தாங்க. ஆனா காலப்போக்கில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தங்களுடைய சொந்த சடங்காச்சாரங்களை என்ன பண்ணிட்டாங்க? அது கூட சேர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதைத்தான் நம்ம எரேமியால நம்ம பார்க்கும்போது என்ன பண்ண சொல்றாங்கன்னா, வேத பாரகரின் கள்ள எடுத்தாணி. அதுக்கு என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணத்தை மட்டும் இல்லை, இவங்க என்ன பண்றாங்க? அடிஷனலா சில பழக்க வழக்கமான காரியங்கள், முன்னோர்களின் பாரம்பரியத்தையும் அவங்க என்ன பண்றாங்க? சேர்த்துறாங்க. இதுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க செயற்கையா சேர்த்தது தாய் தகப்பனை என்ன பண்ணணும்? பராமரிக்கணும். இதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ தாய் தகப்பனை வந்து கடைசி வரைக்கும் பார்க்க வேண்டாம், ஒரு பொறுப்பான ஒரு காணிக்கை என்ன பண்ணிடு, நீ செலுத்திட்டனா நீ கடைசி வரைக்கும் என்ன பண்ண வேண்டாம், உங்க அப்பா அம்மாவை கவனிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க? சேர்த்துருப்பாங்க. இது தாய் தகப்பனை கனம் பண்ணுவாங்கிறது என்னது? பிரதானமான ஒரு கட்டளை. இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எப்பவுமே வேதத்தை சொல்றதுக்கும் நம்ம அடிஷனலா சொல்றதுக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த அடிஷனலா சொல்றதுக்கு தான் கூட்டம் என்ன செய்யும்? அதிகமாக இருக்கும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த யூத ஜனங்கள் அப்பா அம்மாவை கவனிக்கிறதை விட்டுட்டு இந்த பொறுப்பாளிக்கிற காணிக்கை செலுத்துறதா என்ன பண்ணாங்க? கவனம் செலுத்தினாங்க. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கட்டத்தில் கண்டிச்சு என்ன பண்ணுவாங்க? சொல்வதை நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம எல்லாருக்குமே அது தெரிஞ்ச ஒரு காரியம் தான். சரியா? அந்த காரியத்தை நீங்க வீட்டில் வாசிப்பாங்க. சரியா? அது மாத்திரமல்ல, இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க வரும்போது இவங்க என்ன பண்றாங்க? எல்லாரும் இவர் சொல்ற போதனை என்ன பண்ணிட்டாங்க? கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் இவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை. அதனால அவங்க என்ன பண்றாங்க? இவர் மேல இவன் தேவதூஷணன் சொல்றான், இவன் பிசாசுகளின் தலைவன் ஆகிய பெயர்செபுல்னால என்ன பண்றாரு? பிசாசுகளை துரத்துறாரு இப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குற்றம் சாட்டுக்கு கூடவே திரிந்த கூட்டம் தான் இந்த வேத பாரகர் கூட்டம். அது மாத்திரமல்ல,
இந்த வேத பாரதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க? கடுமையாக என்ன பண்ணாங்க? ஒரு கட்டத்தில் எச்சரிக்கையும் என்ன பண்ணாங்க? செய்வதை நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அந்த காலத்தில் ஒரு வாலிபன் வந்து இந்த மாதிரி வேத பாரகன்னா ஆகணும் அப்படின்னா ஒரு நியாயசாஸ்திரி கிட்ட என்ன பண்ணணும்? அவன் ட்ரைனிங் எடுக்கணும். சரியா? அப்படி ட்ரைனிங் எடுத்து அந்த நியாயசாஸ்திரி அந்த அவனுக்குள்ள சீசனாக இருக்கிறவன் வந்து ஒரு 30 வயசு ஆகிற வரைக்கும் அவன் என்ன பண்ணுவான்? வெயிட் பண்ணி இவன் கரெக்டாக கற்றுக்கிட்டானா அப்படிங்கிறத என்ன பண்ணுவார்? அவர் சோதிச்சு அதுக்கப்புறம் தான் அவன் என்ன பண்ணுவான்? வேத பாரகனாக என்ன பண்ண முடியும்? அந்த காலத்தில் வர முடியும். நம்ம இதை குறித்து நம்ம புதிய பாட்டுக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 5:34. இதில் பாருங்க, சகல ஜனங்களாலும் கணப்பெற்ற நியாயசாஸ்திரியாகிய கமாலியல் என்னும் பெயர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் இருக்கிறான். அப்போ இவங்க கிட்ட தான் யாரு ட்ரைனிங் எடுத்தா? ஒரு மனிதர் கிட்ட பயிற்சி பெற்றார். அவரும் ஒரு பரிசேயர். யார் சொன்னீங்கன்னா ப்ளீஸ்? கரெக்ட். யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். சரியா? இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இவருடைய பாதத்தின் அருகே தான் உட்கார்ந்து என்ன பண்ணுவாரு? அவர்கிட்ட கற்றுக்கிட்டு தான் அவர் என்ன பண்ணுவார்? ஒரு வேத பாரகரா, அது பரிசேயரா இருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? வேதத்தை கற்றுக் கொடுக்கிறவரா என்ன பண்ணுறாரு? மாறுகிறார் என்பதை நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த பரிசேயர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எதை சொன்னாலும் குற்றம் சொல்ற குரூப். சரியா? அது வேத பிரமாணத்தை கையில் வச்சுக்கிட்டு இதுபடி இருக்கா அதுபடி இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? இந்த வேத பாரகர் பார்ப்பாங்க. இந்த குரூப் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு போகிற இடத்துலலாம் கை கழுவாம சாப்பிட்றாங்களே, இது என்ன ஓய்வு நாளை கடைபிடிக்கலையே, இப்படி என்ன பண்ணுறது? எதை செஞ்சாலும் குற்றம் கண்டுபிடிக்கிற குரூப்பு தான் இந்த பரிசேயர் குரூப். இதை நான் எளிமையாக நான் சொல்லணும்னா உங்களுக்கு புரியும்படியாக நான் சொல்கிறேன். இப்போ வீட்டில் வெண்டைக்காய் வந்து நீங்கள் நீளாவில் வெட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பரிசேயர் குரூப் வந்துச்சுன்னா இது இப்படி நான் வெட்டக்கூடாது, இதெல்லாம் நாங்கள் இப்படி வெட்டக்கூடாது, வெட்ட மாட்டோம், நாங்கள் குறுக்காக தான் வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் அடுத்த நாள் நீங்கள் குறுக்காக வெட்டி வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குரூப் அதே குரூப் திரும்ப வரும். இது என்ன? நாங்கள் சாம்பாருக்கு தான் நீளவாவில் வெட்டுவோம், இன்னைக்கு புளிக்குழம்புல இதுக்கு குறுக்காக வெட்டணும் இப்படின்னு சொல்கிற குரூப் தான் இந்த குரூப்பு, இந்த பரிசேயர் குரூப்பு. அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க பாருங்க. அந்த காலத்தில் எதை செஞ்சாலும் குற்றப்படுத்துறவங்களா இருந்தாங்க. ஆனால் யூத ஜனங்களுக்குள்ள செல்வாக்கு உங்களுக்கு ரொம்பவே இருந்துச்சு. இவங்க யூத ஜனங்களில் தங்களை ஒரு தனிமை, நாங்கள் தான் உயர்ந்தவங்க, எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? இவங்க தன்னை உயர்த்தி காண்பித்தவர்களாக காணப்பட்டவங்க தான் இந்த பரிசேயர். இவங்க தான் யாரு? இந்த மூத்த குமாரன். அப்போ இவங்களுடைய காரியத்தை தான் இங்கே சொல்றாரு. இப்போ இந்த ஊமையை தான் நான் கொஞ்சம் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். சரியா? லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. இந்த மூத்த குமாரனை பற்றி நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இப்போ இவங்க காணப்பட்ட காரியங்கள்லாம் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சரியா? இப்போ அவன் திரும்பி வந்துட்டான் இளையகுமாரன். இப்போ மூத்த குமாரன் வீட்டுக்கு வர்றான். இப்போ பரம தகப்பனுடைய காரியத்தை பாருங்க. அங்க எப்படி ஒரு இளையகுமாரனை எப்படி எதிர்பார்த்து காத்திருந்தாரோ அதே போலதான் இவர் கூட தான் அந்த மூத்த மகன் இருக்கிறான். அவனையும் என்ன பண்றாரு? கண்காணிக்கிறவரா தான் இருந்தாரு. அவன் ஊழியக்காரன் வந்து சொல்றான். அவன் என்ன செய்யறான்? கோபம் அடைந்து உள்ளே போக என்ன பண்றான்? மனதில்லாது இருந்தான். அப்போ தகப்பன் தான் என்ன பண்றாரு? வெளியே வராரு. சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அப்போ தகப்பன்ட்ட யாரும் போய் சொல்லல. அப்போ டெய்லி இந்த சமயத்துக்கு வருகிற மூத்த குமாரன் இன்னும் வரலைங்கிற அந்த இதை எதிர்பார்ப்புல தான் என்ன செய்யறாரு? அந்த பரம தகப்பன் இருக்கிறாரு. எப்படி ஒரு இளைய குமாரனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரோ அதே இம்பார்ட்டன்ஸ் தான் என்ன பண்றாங்க இங்க மூத்த குமாரனுக்கு கொடுக்குறாங்க. ஆனா அவனால அதை என்ன பண்ண முடியல? ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்ன சொல்றான் பாருங்க. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உனக்கு ஊழியம் செய்து
ஒரு காலம் உன்னுடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. இவன் என்ன பண்றான்? ஒரு அப்பாட்ட பேசுற மாதிரி அவன் பேசல, எதிர்த்து பேசுறான். தகப்பனே என்ன பண்ணியிருப்பாரு? நிச்சயம் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருப்பாரு. இத்தனை வருஷ காலமா இருந்திருக்கிறானே, இவன் நம்மகிட்ட பேச மாட்டான் அப்படின்னு சொல்லி நினைச்ச அந்த தகப்பன்கிட்ட அவன் ஒரு கார்பரேட் முதலாளிகிட்ட பேசுற மாதிரி அவன் என்ன பண்றான்? பேசுறான். இப்போ இதுல இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஒரு வெளி இடத்துல ஒரு ஒரு ஊழியர் ஒரு எஜமான்ட்ட வேலை பார்க்குறவங்க இப்படி சொல்லுவான் இல்லையா? நான் இத்தனை வருஷமா வேலை பார்த்துருக்கிறேன், நீங்க எனக்கு கொடுக்காம ஏற்கனவே கொள்ளையடிச்சிட்டு வெளியே போயிருக்கான், திரும்ப உள்ள வந்திருக்கான், நீங்க அவனுக்கு போய் போனஸ் கொடுக்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த காரியம் என்ன பண்ணணும்? தகப்பனுக்கு கட்டாயம் வெளிப்பட்டிருக்கும். அவன் அப்படிதான் அந்த நினைப்புல தான் அவன் சொல்றான். அவனுடைய கீழ்ப்பிடிதல் அவன் என்ன பண்றான்? பெருமைப்படுத்தி பேசுகிறான். இந்த பெருமை தான் அந்த யார்கிட்ட இருந்துச்சு? அந்த வேதபாரகத்தையும் பரிசீலிட்டு இருந்துச்சு. அதே குணாதிசயம் தான் இப்ப இவன்கிட்ட இருக்கு. இவன் அந்த கீழ்ப்படுதல பெருமையா என்ன பண்றான்? பேசுறான். நான் செய்யறதுலாம் கரெக்ட், நீங்க தப்பு பண்றீங்கப்பா, நீங்க அவனை என்ன பண்ணிருக்க கூடாது, ஏற்றுக்கொண்டிருக்க கூடாது அப்படிங்கிறத அவன் என்ன பண்றான்? இந்த வார்த்தைகள் மூலமா சொல்லாமல் சொல்லுவதை நம்ம என்ன பண்ண முடியும்? புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அவன் என்ன சொல்றான்? எனக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீங்க என்ன பண்ணல, தரலங்கிறவன் என்ன பண்றான்? ஆதங்கப்படுறான். ஒருவேளை ஒரு சாதாரண ஒரு கன்று அடிச்சிருந்தா கூட அவன் என்ன பண்ணிருப்பான்? மனசாரி இருப்பானோ நான் நினைக்கிறேன். இங்க அடித்தது என்னது? ஒரு கொளுத்த கன்றுன்னு அவனுக்கு என்ன ஆகுது? அவனுக்குள்ள ஒரு எரிச்சல் வந்துருது. ஃபர்ஸ்ட் அவனுக்குள்ள கோபமா பேசுறான், அப்புறம் அவனுக்கு எரிச்சல் வந்துருது. தன்னுடைய சுயநீதி அவன் என்ன பண்றான்? தாப்பட்ட வெளிப்படுத்துறான். அது மாத்திரமல்ல, அடுத்த ஒரு காரியத்தை அவன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுறான். தேசிகளிடத்தில் உன்னுடைய ஆஸ்தியை அழித்து போட்டு அப்படின்னு சொல்றான். இங்க வேதாகமத்துல அந்த இளைய குமாரன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான்னு தான் சொல்லியிருக்கு இல்லையா? அவன் தேசிகளிடத்தில் ஆஸ்தி அழித்து போட்டானாங்கிறத அங்க சொல்லப்படலை. ஆனா இவன் என்ன பண்றான்? அதை தன்னுடைய சகோதரனை இந்த இடத்துல என்ன பண்றான்? குற்றப்படுத்துறவனா என்ன பண்றான்? காணப்படுகிறான். தகப்பனே ஏற்றுக்கிட்டாரு, இவன் என்ன பண்ணிருக்கணும்? கட்டாயம் ஏற்றுக்கணும். அதுதான் நியாயம் இல்லையா? இவன் என்ன பண்றான்? மாறாக அவன் மீது வீண் பழியை என்ன பண்றான்? இங்க சுமத்துவதை நான் பார்க்க முடியும். இந்த காரியத்தை தான் அங்கே என்ன பண்ணாங்க? நீர் பாவியோட கூட உட்காந்து சாப்பிடுறீங்கன்னு சொல்லி என்ன பண்ணா? அங்கேயும் அதைத்தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஊமையின் மூலமாக என்ன பண்றாரு? நீங்க இப்படி செய்றீங்கிறத அழகா கற்றுக் கொடுக்காங்க. அது மாத்திரமல்ல, இதுல அடுத்த ஒரு வார்த்தையை பாருங்க, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. உம்முடைய குமாரன் அப்படின்னு என்ன பண்றான்? சொல்றான். இது எவ்வளவு பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? என்னுடைய சகோதரன் அவன் என்ன பண்ணிருக்கணும்? சொல்லியிருக்கணும். மாறா உம்முடைய பிள்ளைன்னு அவன் என்ன பண்றான்? சொல்றான். அது அந்த தகப்பனுக்கு எவ்வளவு மனவேதனை கொடுத்துருக்கோம் இல்லையா? நாங்க கேள்வி கேட்ட பார்த்தீங்கன்னா, அந்த ஊழியக்காரன் கூட என்ன பண்றான்? மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய சகோதரர் தான் என்ன பண்ணாரு? உம்முடைய தப்பு எடுத்துங்கிறத அழுத்தம் திருத்தமா சொல்றான் பாருங்க. அவனுடைய வீட்டில் வேலை பார்க்குற ஒரு ஊழியக்காரன் கூட அவன் சூப்பரா அறிஞ்சிருக்கிறான் இளையகுமாரனை பத்தி. உம்முடைய சகோதரன் வந்திருக்கிறாரு, உம்முடைய காப்படத்துல என்ன பண்ணிருக்கிறாரு? சுகமாய் சேர்ந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஒரு ஊழியக்காரன் காணப்படுற காரியம் கூட என்ன பண்ணல? இந்த மூத்த குமாரன் என்ன பண்ணல? காணப்படுவதில்லை என்பதை நாம் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். இப்போ தகப்பன் பாருங்க, அவனுடைய மனநிலையை அழகா புரிஞ்சுட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு. தகப்பன், மகனே, நீ எப்போது என்ன பண்ற? என்னோட கூட இருக்கிற, எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. அவன் முதல்ல சொல்ற காரியம் என்ன பண்றான் பாருங்க, உம்முடைய ஆஸ்தின்னு சொல்றான். அது கூட தப்பு தான் என்ன கேட்டா. ஏன்னா இவனுக்குரிய பங்கு இவன்கிட்ட இருக்கு, அவனுக்குரிய பங்கு அவன்கிட்ட இருக்கு. அவன் அவனுடைய பங்கை என்ன பண்ணியிருக்கான்? அழிச்சு போட்டிருக்கிறான். ஆனா இவன் என்ன சொல்றான்? உம்முடைய சொத்தை என்ன பண்ணிட்டான்? அழிச்சு போட்டான்னு சொல்லி என்ன பண்றான்? மிகைப்படுத்தி திரும்ப என்ன பண்றான்? அதை சொல்றதை பார்க்க முடியும். இப்போ தகப்பன் சொல்றாரு பாருங்க, தம்பி, எனக்குள்ளதெல்லாம் இப்போ ஒண்ணுதான், உனக்கு தான் அப்படின்னு என்ன பண்றாரு? மிக அருமையா அவன் மேல ரொம்ப கரிசனை காட்டுறாரு. ஒரு இளைய குமாரன்ட்ட இருந்த கரிசனைய இப்ப என்னுடைய பங்கை நான் உனக்கு என்ன பண்றேன்? தாரேன்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு? இந்த சொல்லாம சொல்வதை நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அப்படியும் அவன் கீழ்ப்படிஞ்சானா? கீழ்ப்படியவே இல்லை. இங்க அவன்
இளைய குமாரன் இந்த வீட்டுக்குள்ள பரிதாபமா உள்ள இருந்துருப்பான் இல்லையா? இங்க மூத்த குமாரன் வீட்டுக்கு வெளியே நிற்கிறான். இந்த தகப்பன் வீட்டுக்கு வெளியில நிற்கக்கூடிய சூழ்நிலை என்ன பண்ணிட்டான்? இந்த மூத்த குமாரன் உருவாக்கிட்டான். இப்போ இந்த காரியத்துல நம்ம தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய காரியம், அவன் அவ்வளவு நாள் அவங்க இருந்தா, இப்போ ஒரு பரம தகப்பனை என்ன பண்ணிட்டான்? வீட்டுக்கு வெளியே வர வச்சுட்டான். இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? வெளியில உள்ள அத்தனை ஜனங்களுக்கு என்ன பண்ணியிருக்கும்? தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் தகப்பன் வந்து என்ன பண்றாரு? அவன் கரிசனையா திரும்பவும் சொல்றாரு, இவன் உன் அவர் என்ன பண்றாரு பாத்தீங்களா? என் மகன் அவர் சொல்லல, உன் சகோதரனாகிய இவன் என்ன பண்ணா? மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நான் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக தானப்பா இருக்கணும். நீ ஏன் இன்னும் என்ன பண்ற? இந்த கோபத்தோட கூட நான் இருக்கிற, நான் உன் மேலேயும் கரிசனையா இருக்கிறேன், அவன் மேலேயும் நான் என்ன பண்றேன்? கரிசனை தகப்பனாக இருக்கிறேன். நீ ஏன் இப்படி நீ நினைத்துக் கொள்கிற மனதிற்குள்ள நீ என்ன பண்ணு? இந்த சந்தோஷத்துல வந்து என்ன பண்ணு? கலந்து கொள் என்று என்ன பண்றாரு? பரம தகப்பன் அழைக்கிறார். இப்போ இந்த காரியத்திலிருந்து நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம எல்லாருமே இப்போ இளைய குமாரனா இருக்கிறோமா, மூத்த குமாரனா இருக்கிறோமா, நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம அவருடைய நம்ம இருக்கணும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த முறுமுறுப்பின் காரியங்கள் வந்துட்டுன்னா நம்ம ரெண்டு பேரை குற்றப்படுத்தலாம் மாறிடுறோம் இல்லையா? ரொம்ப கவனமா நம்ம என்ன பண்ணணும்? இருக்கணும். நம்ம என்ன பண்ணிக்கிடணும்? இதை மாற்றிக்கிடணும். சரியா? நான் இவ்வாறாக சொல்லி முடிக்கிறேன். ஏற்கனவே எங்க 2 ஓமை சொல்லியிருக்கு இல்லையா? இந்த ஓமைக்கு முன்னுக்கு 2 ஓமை சொல்லியிருக்கு இல்லையா? அது எதுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு நான் சொல்லணும் இல்லையா? அதை நான் சொல்லி முடிச்சேன். சரியா? 5 நிமிஷம். சரியா? இந்த அதிகாரத்தில் மொத்தம் 3 ஓமை ஆண்டவர் என்ன பண்றாங்க? சொல்றாங்க. இந்த 3 ஓமையும் என்னதுதான்? காணப்படாம போற காரியம்தான். அதுல 100 ஆடுல 1 காணாம போகுது இல்லையா? 2வது காரியத்துல 10ல 1 காணாம போகுது. இங்க 2ல 1. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தகப்பனுக்கு எண்ணிக்கை வந்து முக்கியமே கிடையாது. நம்ம லட்சமா இருக்கலாம், கோடியா இருக்கலாம், ட்ரில்லியன் பில்லியன் எதுவாக இருந்தாலும் அதில் 1 தப்பி போனாலும் அவருடைய பார்வை எங்கே தான் இருக்கும்? அந்த ஒன்றின் மீது தான் இருக்கும். சரியா? நம்மளாம் அது பாவிகள் மீது தான் இருக்கும். நம்மளாம் அவரை ஏற்றுக்கொண்டுட்டோம். சரியா? நம்மளாம் 2வது காரியத்துக்குள்ள உள்ள இது காணப்படாமல் போன இடம் இது வனாந்தரத்துல. சரியா? இது ஆண்டவரை அறியாத அந்த பாவி. சரியா? அது ரொம்ப முக்கியம். எங்கெங்க காணாம போயிருக்குங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கணும். இந்த ஆடு காணாம போன இடம் எங்க? வனாந்திரமான இடம். அதே மாதிரி அந்த ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு வந்து ஒன்ன தொலைப்பா பார்த்தீங்களா? அது காணாம போன இடம் எங்க? வீட்டுக்கு உள்ள, அது வெளியே கிடையாது. சரியா? அது மைண்ட் வச்சுக்கணும். இந்த இளையகுமாரன் காணாம போனது எங்க? வீட்டில் தான். அவன் எங்க போயிடறான்? வெளியில போயிடறான். வனாந்தரத்துக்கு போன இடத்த அவன் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டான் இல்லையா? அதே மாதிரி இந்த வெள்ளிக்காசையும் இன்னைக்கு தொலைச்சிட்டு நான் நாளைக்கு தேடிப்போம் நம்ம என்ன பண்ணல? இருக்கல. உடனே என்ன பண்றா? விளக்க கொளுத்துறா, பெருக்குமாறு எடுக்கிறா, என்ன பண்றா? கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவன் தேடி என்ன பண்றா? கண்டுபிடிச்ச பிறகு அவன் என்ன பண்றா? அதுல இருந்து மீண்டு வருகிறான். அதே மாதிரி அந்த வனாந்தரத்துல தேடினவனும் கொஞ்சம் டைம் எடுத்திருக்கணும் இல்லையா? அவன் கொஞ்சம் தூரம், அவன் கண் பார்வையில தான் ஓடி இருக்கும். ஆனாலும் அவன் என்ன பண்ணியிருப்பான்? அந்த மேய்ப்பன் ஓடி என்ன பண்றாரு? கண்டுபிடிச்சிடாரு. இப்போ இந்த 3 காரியங்கள்லையுமே இருளை என்ன கட்டாயம் என்ன பண்ணியிருக்கும்? சந்திச்சிருக்கும். இந்த 3 பேருமே ஆடு வனாந்தரத்தில் போகும்போது ஒருவேளை நைட்டாக இருக்கலாம், இருட்டில் காணாமல் போயிருக்கும். இந்த ஸ்திரீ பகலோ இரவோ எப்படினாலும் பகலில் காணாமல் போயிருந்தா அவன் என்ன பண்ணியிருப்பான்? விளக்க நிச்சயம் கொளுத்திருப்பான். நம்மளால தான் லைட்டை போட்டு தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? தேடி இருப்போம். இந்த இந்த குமாரனும் என்னதான் பண்ணியிருப்பான்? கட்டாயம் அவருடைய தாப்பனுடைய வீட்டில் இருக்கும்போது அவருடைய சத்தத்தை கேட்டிருப்பான். ஆடு எப்படி அவருடைய சத்தத்தை கேட்டுச்சு, அது மாதிரி சத்தத்தை கேட்டவனா இருந்திருப்பான். ஆனால் அந்த வெளிச்சத்தில் அவன் இருந்திருப்பான். இந்த 3 காரியத்தில் நீங்கள் பார்க்கும்போது இந்த ஆட்டை தேடி மேய்ப்பன் போவான். இந்த ஸ்திரீ இவங்களை தேடி என்ன பண்ணுவாங்க? கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இந்த காரியத்தில் தகப்பன் வீட்டை விட்டு வெளியே போய் தேடி போக மாட்டார். சரியா? இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர்கிட்ட எல்லா காரியத்தையும் என்ன பண்ணவன்? பெற்றுக்கொண்டவன். அந்த 2 காரியங்களும் ஒன்று ஐந்தறி உள்ள ஜீவன் இல்லையா? ஒன்று உயிரற்ற பொருள். இது ஜீவனுடைய ஒரு குமாரன், தமது சாயல படைத்த ஒரு குமாரன். அப்படின்னா அவன் எப்படி திரும்பி போனானோ அப்படிதான் அவன் என்ன பண்ணணும்? அவன் தான் என்ன பண்ணணும்? திரும்பி வர வேண்டும் என்பதை இந்த ஓமை நமக்கு என்ன பண்ணுகிறது?
விளக்கி காட்டுவதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒருபோதும் மறந்து போய் விடக்கூடாது. அது பாவிகளை தேடி போவாங்க. ஒரு சபையில ஒரு விசுவாசிட்ட ஒரு காரியம் காணப்படலாம், அந்த சபை தேடிக்கிடும். ஆனால் ஒரு மனிதன் அவனாகவே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவனாகவே ஒரு தூர தேசத்துக்கு போயிட்டானா அவன் மனம் திருந்தி அவன் தான் என்ன பண்ணணும், திரும்பி வர வேண்டும். அது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். அது மாத்திரமல்ல, இந்த ஆடு எங்கேயாவது கொண்டு போச்சா? கொண்டு போகல. இந்த வெள்ளி எங்கேயாச்சும் கொண்டு போச்சா? கொண்டு போகல. ஆனால் இவன் என்னத்தை கொண்டு போனான்? சொத்துக்களை பூரா கொண்டு போனான் இல்லையா? இந்த ரெண்டுமே எதையுமே கொண்டு போகல. அதனால தான் ஆண்டவர் பின்னாடி தேடி போனாரு. அதை மறந்துடக்கூடாது. இவன் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு தான் போனான். அப்போ அவன் தான் அடிபட்டு திரும்பி என்ன பண்ணணும், திரும்ப அவனுடைய வீட்டுக்குள்ள அவன் தான் வர வேண்டும் என்பதை இந்த உண்மை நமக்கு என்ன பண்ணுகிறது, சுட்டி காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, இதில் முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, அந்த ஆடு ஒன்று காணாமல் போகுது, திரும்ப உள்ள வருது. 99 + 1 என்ன ஆயிருது, 100 ஆயிருது. இது காணப்படாமல் போன இடம் வனாந்தரம், சேர்ந்த இடம் எங்க, வீட்டுக்கு வந்துடுது இல்லையா? நீங்க நல்லா வாசித்து அந்த காணாமல் கூட ஆண் ஊமை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. வனாந்தரத்தில் தொலைக்கிறான், அவன் தோல் மேல போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து தான் என்ன பண்றான், சந்தோஷப்படுகிறான். அது வீட்டுக்கு வந்துட்டு 99 + 1 100 மாறிடுது. இங்க வெள்ளி காசு ஒன்று காணாமல் போது 9 + 1 திரும்பவும் அது என்ன ஆயிருது, 10 மாறிவிடுகிறது. ஆனால் இங்க 2 தான், ஒன்று காணாமல் போச்சு, திரும்ப வீட்டுக்குள்ள வந்துட்டு, ஆனால் வீட்டுக்குள்ள வந்து இப்போ வெளியே போச்சு. பரிதாபமான காரியம் இல்லையா? -1 மாறிட்டு. அது ரொம்ப கவனத்தில் நம்ம என்ன பண்ணிக்கிடணும், வச்சுக்கிடணும். என்ன காரணம், அந்த -1 மாறதுக்கு காரணம் என்ன, முறுமுறுப்பு. இதுதான் முக்கியம். இதைத்தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, மிக அருமையாக என்ன பண்றாரு, சொல்லிக் கொடுக்கிறாரு. அந்த 99 ஆடுல ஒரு ஆடு திரும்பி வந்த உடனே அந்த 99 ஆடும் நீ எங்களை விட்டு தூர போயிட்ட, நான் உன்னை சேர்த்துக்க மாட்டேன், அது என்ன பண்ணல, சொல்லல. அது என்ன பண்ணிக்கிட்டு தன்னிடமா இதை ஏற்றுக்கொண்டது. இந்த வெள்ளி காசும் அப்படித்தான். அவன் என்ன பண்ணியிருப்பா, திரும்ப அது வந்த உடனே அது அந்த 9 வெள்ளி காசும் அவளை என்ன பண்ணிக்கிட்டு ஏற்றுக்கொண்டது. இன்னொரு காரியமும் இருக்கு. அந்த 99 ஆடுல ஒரு ஆடு போனது, நிச்சயம் அது எங்கேயாவது அடிபட்டிருக்கும் இல்லையா? அடிபட்டிருக்கலாம், அடிபடாமலும் இருந்திருக்கலாம். அதுக்காகவும் இந்த 99 ஆடு என்ன பண்ணல, நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல, நீ நார்மலான ஆடா இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல, வெறுத்து ஒதுக்கல. அதே மாதிரி இந்த காணப்படாமல் போன வெள்ளி காசையும் அவன் என்ன பண்ணியிருப்பா, தூசியில் பட்டிருக்கும். அவன் என்ன பண்ணியிருப்பா, கட்டாயம் அதை சுத்தம் பண்ணியிருப்பா. இப்போ அது மற்ற 9 வெள்ளி காசையும் இதுதான் என்னதான் இருக்கும், பிரைட்டாக இருந்திருக்கும். அதுக்காக அந்த 9 வெள்ளி காசும் இதை சேர்க்காமலும் என்ன பண்ணல, இல்லை. இந்த இளைய குமாரனும் அடிபட்டு எல்லாவற்றையும் இழந்தவனாக என்ன பண்ணா, வெளியில போனா. ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு, ஏற்றுக்கொள்ளக்கூட முடியாத ஒரு பரிதாபமான ஒரு காரியம். இது யாருக்குன்னா, 6 அறிவு ஜீவன் படைத்த நீங்களும் நானும் தான். வேற யாருமே இந்த மூத்த குமாரன் கிடையாது, நாம தான். நாமளும் என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்கிறதாக நாம் காணப்பட வேண்டும். ஒரு பாவி வந்து திரும்ப அவன் வந்து ஐக்கியத்துக்குள்ள வாரானா, நம்ம அவளை என்ன பண்ணணுமா, முறுமுறுக்காமல் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஊமையினுடைய முக்கிய கருத்து அதுவே. இவ்வாறு கடைசியான ஒரு காரியம், அந்த 2 காரியத்திலையும் என்ன பண்றாங்க, அவங்க தான் மட்டும் அவங்க என்ன பண்ணல, சந்தோஷப்படல. என்ன பண்ணாங்க, அந்த மேய்ப்பனான என்ன செய்யறான், வீட்டுக்கு வந்த உடனே தன் சிநேகிதனை கூப்பிடுறான், அயல் வீட்டுக்காரர்களை அழைத்து என்னோடு கூட என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுங்கள். இந்த சந்தோஷப்படுதல் எப்போ வரும், அந்த 99 ஆடு அந்த ஒரு ஆடை முதல்ல சேர்த்துக்கிட்டாதான். முதல்ல அந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணணும், சந்தோஷம் வந்தால் மாத்திரமே அங்க பரலோக ராஜ்யத்தில் என்ன பண்ணணும், சந்தோஷம் வரும் என்பதையும் என்ன பண்றாரு ஆண்டவரங்க தெளிவா சொல்றாரு. 2வது காரியத்துல இந்த ஸ்திரீயும் என்ன பண்றா, தன் சிநேகிதர்களையும் வரவழைக்கிறார், அயல் வீட்டுக்காரிகளையும் வரவழைக்கிறார். அப்பொழுதுதான் இங்க என்ன பண்ணிருக்கு, தேவதூதர்கள் முன்பாக என்ன ஆயிடுச்சு, சந்தோஷம் உண்டாச்சு. இந்த 2 காரியமும் இங்க மிஸ் ஆயிருக்கு. ஏன்னா இங்க தகப்பன் தான் மனதில் நினைச்சிருப்பாரு, பெரிய கொளுத்த கன்று அடிச்சிருக்கிறாரு,
இதே மாதிரி மூத்த குமாரன் வருவான், தான் இளைய சகோதரனை ஏற்றுக்கொள்வான். அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவாரு, வெளியே அயல் வீட்டுக்காரனை கூப்பிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த சந்தோஷத்தை கெடுத்தவனா என்ன பண்றான், இந்த மூத்த குமாரன் என்ன பண்றான், காணப்படுவதை நாம் என்ன பண்ணிடக்கூடாது, ஒருபோதும் மறந்து போய்விடக்கூடாது. அப்படின்னா நம்ம அதுவாது 99 ஒன்று தான், இது 2 தான். அந்த 2ல கூட ஒன்று என்ன பண்ணலை, ஒரு அன்போடு கூட தன் சொந்த சகோதரனை அவன் என்ன பண்ணலை, ஏற்றுக்கிடலை. ஆனால் அவனுக்குள்ள இன்னொரு சிந்தனை இருந்துச்சு. அவன் என்ன பண்ணா, அவன் தாப்பட்ட சொல்லும் போது நான் என்னுடைய சிநேகிதர்களோடு சந்தோஷமா இருக்கக்கூடிய நீ என்ன பண்ணல, ஒரு ஆட்டுக்குட்டி கூட நீ தரல அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான், வெளியில இருக்கிற தன் சகோதரனை, வெளியில தன் நண்பனை குறித்து அவன் என்ன பண்றான், கவலைப்படுறானே தவிர தன் சொந்த சகோதரன் உள்ள வரும்போது அவன் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதை நாம் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இது யாருக்கெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, இந்த சகல ஆயக்காரர்கள், பாவிகள், வேதபாரகர்கள், பரிசேயர்கள். நீங்க 4 பேருமே யூதர்கள், ஒருவருக்கொருவர் சகோதரர்கள். அப்படிப்பட்ட சகோதரர்கள் தான் இந்த யாரு, இந்த ஆயக்காரனும் பாவிகளும் இந்த யூதர்கள் உள்ளவங்க தான். எப்படி அந்த இளைய குமாரனை நான் எப்படி ஏற்றுக்கொண்டனோ, அதுக்கு உங்களே மூத்த குமாரன் உங்களை நான் ஏற்றுக்கொண்டனோ, அதே மாதிரி வேதபாரகர்களாகி நீங்களும் இன்னொருத்தர் யாரு, பரிசேயர்கள் நீங்கள் என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்ன பண்றாரு, மிக அருமையாக என்ன பண்றாரு சொல்லி ஆண்டவர் முடிக்கிறார். இப்போ உங்களிடத்துல ஒரு கேள்வி, இப்போ நாம இந்த 99 ஆடா இருக்கிறோமா, அல்லது காணப்படாமல் போன ஒரு ஆடா இருக்கிறோமா, அல்லது வீட்டுக்குள்ள இருந்த அந்த ஸ்திரீத்துல இருந்த 9 வெள்ளிக்காசா இருக்கிறோமா, அல்லது தொலைந்து போன அந்த 1 வெள்ளிக்காசா இருக்கிறோமா, அல்லது மூத்த குமாரனா இருக்கிறோமா, அல்லது இளைய குமாரனா இருக்கிறோமா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுல நம்ம எதுவா வேணாலும் இருந்துடலாம், ஆனால் அந்த மூத்த குமாரனா மாத்திரம் நம்ம என்ன செய்யக்கூடாது, இருந்துவிடக்கூடாது என்று சொல்லி என்னுடைய செய்தி நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் தாமே தாசனத்தை ஆசீர்வதிப்பாராக. இதனாலே என்னுடைய வார்த்தையை இடத்துல பயன்பட்டு திரு ரோஸ்பாண்டி அவர்களுக்கு திருச்சபைக்கு சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளோம். பிரயாசத்தை ஊழியத்தை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை நேரத்திலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற ஓமைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட புதிய காரியத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்பதை நிதானித்து அறியத்தக்கதாக தேவன் கொடுத்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்குள்ளே இருக்கின்ற சுவாபங்கள் என்றால் எங்களுக்குள்ளே இருக்கின்ற நியாயத்திற்கின்ற காரியத்தினாலே நாங்கள் சேர்த்துக் கொள்ள முடியாதபடி இடர்பாடுகள் இருக்கும் என்றால் மூத்த மகனைப் போல அல்ல, ஏற்றுக்கொள்ள வேண்டிய நபர், சந்தோஷப்பட வேண்டிய நபர் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய அனுபவம். நாங்களும் உமக்கு முன்பாக இருக்கின்ற பொழுது அநேக ஜனங்கள் உம்மண்டை வருகிறதை பார்த்து சந்தோஷப்படத்தக்கதாக, பார்த்து குறை சொல்கிறவர்களாக அல்ல, நாங்கள் நியாயம் தீர்க்கிறவர்களாக அல்ல, மற்றவர்களை குறித்து எந்த ஒரு காரியம் சொல்கிறதுக்காக எங்களை வைக்கவில்லை. மனம் திரும்பின்ற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கின்றதே என்பதை உணர்ந்தவர்களாக ஆத்துமாக்கள் திருச்சபைக்கு வருகின்ற பொழுது, ஆத்துமாக்கள் தேவனுடைய கிட்டி சேர்க்கப்படுகின்ற பொழுது நாங்களும் அவர்களோடு சேர்ந்து சந்தோஷப்பட ஆரவாரிக்க கிருபை தருவீராக. தேவனுடைய வார்த்தை பெயர்ந்து கொண்டு திரு ரோஸ்பாண்டி அவர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தர் கொடுத்த தாளந்துகளுக்காக தேவன் இன்னும் அதிகமாக எடுத்து
பயன்படுத்தும்படியாக கொடுத்திருக்கிற வேலைக்காக ஆசீர்வாதங்களுக்காக நடிச்சிருக்கிற குடும்பத்தை தேவனின் நாமரை பலன் கொடுத்து ஆசீர்வதித்து வருகிறார் நடிச்சிருக்கிறோம். தொடர்ந்து குடும்பத்திலே தேவ சமூகத்தில் வைத்திருக்கின்ற விண்ணப்பங்கள் நமக்கு பிரீதியாக இருக்கும் என்று சொல்லிக்கிறவார்கள். படிக்கிற பிள்ளைகளை இவன் ஆசீர்வதித்து கொடுப்பீராக, இந்த ஞானத்தை கொடுப்பீராக, பலத்தை கொடுப்பீராக, கிருபை சார்ந்து கொள்ளட்டும். வேலையில கூடியிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம். மாறாத கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். மீண்டுமாக நாளை நடைபெறுகின்ற பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில் கலந்து கொள்வதற்கு பரிசுத்தம் உள்ளவர்களாய் வந்து ஆராதிக்க எங்களை தகுதிப்படுத்தும். துதி கனமையினை எல்லாம் உமக்கே செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் கூட இருந்து காத்து வழிநடத்துவதாக. என்னருள் நாதா இயேசுவே சிலுவை காட்சி பார்க்கையில் பூலோகமேன்மை நஷ்டமே என்றுணர்ந்தேன் என் உள்ளத்தில். ஆமென். எங்கள் கண்களை மீட்பருமாகிய கர்த்தாவே, இவாயின் வார்த்தையும் தியானம் நாங்கள் செய்திருக்கிற ஜெபங்களை உங்கள் சமூகத்தில் எப்பொழுதும் உறுதியாயிருப்பதாக. கர்த்தர்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு போய் வருகிறோம்.